ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நிறைய சிஸ்டர்ஸ் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எப்படி வந்து டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் எப்படி குழந்தைங்கள சமாளிச்சுட்டு நீங்கள் வீட்டு வேலையும் பார்த்துட்டு படிக்கிறீங்க, அப்புறம் படிக்கும்போது உங்களுக்கு டயர்டாக இருக்காதா, இல்லை தூக்கம் வராதா, அதெல்லாம் எப்படி சமாளிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு வீடியோ பதிவு தான் இது. பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துக்கிட்டு நம்ம ஒரு எக்ஸாமுக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறோம் இல்லையா, அதுவே வந்து நமக்கான சக்ஸஸ்க்குரிய ஃபஸ்ட்டு ஸ்டெப்புன்னு தான் நான் நினைக்கிறேன். உடனே வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் வேலைக்கும் போயிட்டு வீட்டு வேலையும் பார்த்துட்டு படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து நான் என்னென்னா, அவங்களுக்கும் கஷ்டம்தான். வேலைக்கும் போயிட்டு வீட்டு வேலையும் பார்த்துட்டு படிக்கிறவங்க வந்து இன்னும் அதிகமாக வந்து ஸ்ட்ரெஸ்ஸு தான் ஃபேஸ் பண்ணுறாங்க, இல்லைன்னு சொல்லலை. பட் இங்கே நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன். அதனால் பொதுவாக ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் வந்து வீட்டில் இருந்துக்கிட்டு என்னெல்லாம் பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். நம்ம படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதே நமக்கு பெரிய வெற்றி தான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன் அப்படின்னா, நம்ம வந்து குழந்தைங்கள பார்த்துக்கிட்டு வீட்டில் இருக்க எல்லா வேலையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு கிடைக்கிற டைமில் தான் நம்மளால் படிக்க முடியும். இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இவ்வளோ போராட்டத்துக்கு நடுவில் தான் நம்ம படிக்கணும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சு தான் நம்ம இந்த ஃபீல்டுக்குள்ளே வரோம். ஸோ இதில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் நம்ம சமாளித்து தான் ஆகணும். நம்ம இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸுக்கு நடுவில் தான் நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறோம். இங்கே யாருமே வந்து நீ கண்டிப்பாக இந்த எக்ஸாமுக்கு படித்து தான் ஆகணும், நீ பாஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு நம்ம பிள்ளைங்களெல்லாம் நம்ம திட்டுவோம் இல்லையா, நீ இந்த டைம் வந்து ஃபஸ்ட் ரேங்க் தான் வரணும். அந்த மாதிரி நம்மளை யாருமே ஃபோர்ஸ் பண்ணி நம்ம இந்த எக்ஸாமுக்கு படிக்கலை. அப்படி ஒரு வேளை நிறைய பேர் வந்து இல்லை, என்னை வந்து ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, அதனால தான் நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் இருந்தீங்க அப்படின்னா, உங்களால் வந்து ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட படிக்க முடியாது. ஏன்னா எந்த ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னாலும் அதில் நம்மளோட முழு விருப்பம் இருக்கணும், நம்மளோட சம்மதம் இருக்கணும், நமக்கு அது பிடிச்சிருக்கணும். நம்ம வந்து அந்த விஷயத்த செய்யணும்னு நினைக்கணும். அப்போ தான் நம்மளால் அதை ஃபுல்ஃபில்லாக செய்ய முடியும். இன்னொருத்தவங்களுடைய கட்டாயத்துக்காகவும் வற்புறுத்தலுக்காகவும் நம்ம ஒரு விஷயம் செஞ்சோம் அப்படின்னா அதில் நம்மளால் முழு திருப்தியோடு செய்ய முடியாது. இது ஒரு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ஸோ இங்கே மேக்ஸிமம் ஆஃப் ஹவுஸ் ஒய்ஃப் 99% பேர் வந்து நமக்கு இந்த சமுதாயத்தில் ஒரு அடையாளம் கிடைக்கணும், நம்ம படித்த படிப்புக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும். நம்ம இவ்வளோ படிச்சுட்டு நம்மளோட திறமை, நம்ம வந்து படிக்கும் போதெல்லாம் நிறைய கனவு காண்டிருப்போம். அதாவது ஸ்கூல் படிக்கும்போது, காலேஜ் படிக்கும் போதெல்லாம் அதுவாகணும், இதுவாகணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும். பட் அது எதுவுமே நம்ம லைஃப்பில் நடக்கலை அப்படின்னாலும் ஓகே, நம்ம லைஃப் இப்போ வந்து இந்த அளவாவது பெட்டராக இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு நம்ம லைஃப்பை ரன் பண்ணிகிட்டு இருப்போம். ஆனால் கடைசி வரைக்கும் நம்மளுடைய அந்த திறமைகள், நம்மளோட ஆசை, நம்மளோட கனவு எல்லாமே வந்து இந்த 4 செவுத்துக்குள்ளேயே மறைஞ்சு போயிடுமா, புதஞ்சு போகாது, மறைஞ்சு போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கான ஒரு அடையாளம், நமக்கான ஒரு அங்கீகாரம் இந்த சமுதாயத்தில் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம படிக்க வரோம். அப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம குடும்பத்தோட பொருளாதாரத்தை முன்னேற்றணும், நம்ம குழந்தைங்களுக்கு நல்ல கல்வியை கொடுக்கணும், அவங்களோட வாழ்க்கை தரம் வந்து நல்லபடியாக இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் நம்ம படிக்க வரோம். இப்படி இவ்வளோ விஷயங்களை வந்து நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இவ்வளோ போராட்டத்துக்கு நடுவில் தான் நம்ம படிக்க வரோம். அப்போ அதில் இருக்கக்கூடிய அந்த டைம் மேனேஜ்மெண்ட், வீட்டு வேலை, குழந்தைங்கள சமாளிக்கிறது, தூக்கம், டயர்டு, இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒரு பிரச்சனையாக நினைக்காம அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும், இந்த பிரச்சனையை வந்து எப்படி சமாளிக்க முடியும். ஓகே, நமக்கு வந்து இவ்வளோ வேலை இருக்குது, இதை எப்படி நம்மளால் சீக்கிரமாக செஞ்சு முடிக்க முடியும். இல்லை கையில் வந்து ரொம்ப குட்டியாக குழந்தை இருக்கான் அப்படின்னா அவனை வந்து வேறு யார்கிட்டையாவது பகலில் படிக்கிற நேரத்தில் கொடுத்து பார்த்துக்க முடியுமா, அதாவது அம்மா, மாமியார் அந்த மாதிரி. இல்லை ஓகே, அந்த மாதிரி நமக்கு எந்த ஆப்ஷனும் இல்லாத போது நம்ம குழந்தைய எப்படி வந்து பார்த்துக்கிட்டு அவனை வந்து சேட்டை பண்ணாத அளவுக்கு அவனை வந்து நம்ம தான் வந்து பழக்கப்படுத்தி கொண்டு வரணும். நம்ம படிக்கும் போதெல்லாம் நம்ம பக்கத்தில் ஏதாவது ஒரு விளையாட்டு ஜாமாவோ இல்லை ஒரு பேனா, பென்சில் ஏதாவது கொடுத்து அவனை கொஞ்சம் ஆக்டிவாக அவன் இருக்க மாதிரி பார்த்துக்கிட்டு எப்படி நம்ம படிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனையில் இருக்கக்கூடிய தீர்வை தான் நம்ம பார்க்கணும். இந்த மாதிரி நமக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அதை பற்றியே நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா நம்மளுடைய இந்த
டிஎன்பிசி படிக்கணும் இல்லை டெட்டு படிக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா, அது அப்படியே நினைக்கிறதோட கடைசி வரையும் அப்படியே இருந்துடும். நம்மளால் நிச்சயமாக அதில் ஒரு வெற்றி அப்படின்றது நம்மளால் பார்க்க முடியாது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா எனக்கு வயசாயிடுச்சு, நான் இனிமேல் எப்படி படிக்க போகிறேன்னு தெரிலன்னுலாம் ஃபீல் பண்ணுறாங்க. 45 வயசு 55 வயசுலலாம் கூட நீங்கள் சொல்லலாம் 55 வயசில் படித்து பாஸ் ஆகி என்ன பண்ணுறது அப்படின்னு. அந்த வெறி, எப்படியாவது நம்ம கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணும் அப்படின்ற வெறி. அந்த மாதிரி நமக்கு இருக்கிற பிரச்சனையிலேருந்து எப்படி அதை சமாளித்து நம்மளால் படிக்க முடியும் அப்படின்னு சொல்லி யோசிக்கணும். டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதாவது ஃபேமிலி அப்படிங்கிறது சில பேர் வந்து ஜாயின்ட் ஃபேமிலியாக இருப்பாங்க, சில பேர் வந்து தனி குடும்பமாக இருப்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்களுடைய வீட்டு வேலைகள் வந்து கொஞ்சம் மாறும். இன்னொரு சிஸ்டர் கூட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா விவசாய வேலையும் இருக்குது, ஸோ அதையும் செஞ்சுட்டு தான் சிஸ்டர் நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி தான் ஒவ்வொருத்தருடைய குடும்பத்தோட வேலைகளும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதை நம்ம எப்படி வந்து கரெக்டாக பிளான் பண்ணி கொண்டு போகிறோம் அப்படின்றது தான் ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது டைம் மேனேஜ்மெண்ட்டில். ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் வந்து எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி ஈஸியாக படிக்கலாம், ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் படிக்க முடியும் அப்படின்னு நான் ஏற்கனவே வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஒருவேளை நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் கொடுக்குறேன், அதை பாருங்கள். இவ்வளோ நேரம் நம்மளால் படிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நீங்களே வந்து நினைப்பீங்க. அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து குழந்தைங்கள மேனேஜ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி, கொஞ்சம் பெரிய பிள்ளைங்களாக இருந்தால், இப்போ எனக்கு வந்து 3 குழந்தைங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் இடையில் ஒரு 5-5 வருஷம் இடைவெளி இருக்குது. ஸோ வந்து அவன் பெரிய பையன், அவன் வந்து அவனுக்கேற்ற மெச்சூரிட்டிக்கு ஏற்ற மாதிரி எனக்கும் ஹெல்ப் பண்ணிவிட்டு பிள்ளைங்களை பார்த்துக்குவான். பாப்பா வந்து அவளுக்கு ஏற்ற மாதிரி குட்டி தம்பியை பார்த்துக்குவான். இவனுமே பார்த்திங்கன்னா குட்டி பையனுமே நான் படிச்சுட்டு இருக்கும் போது என் புக்ஸை கிழிக்கிறதோ இல்லை என் பெண்ணை எடுத்துகிட்டு போகிறதோ அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யவே மாட்டான். ஏன்னா சின்ன பிள்ளையிலேருந்து நான் அவனை அந்த மாதிரி பழக்கப்படுத்திட்டதுனால நான் புக் எடுத்தேன்னா அவனும் ஒரு புக்கு நோட்டு எடுத்துகிட்டு உட்காந்துப்பான். நான் படிக்கிறேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று எழுதிட்டு இருப்பான். அந்த மாதிரி குழந்தைங்களை நமக்கு ஏற்ற மாதிரி, நம்ம சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பழக்கப்படுத்திட்டோம் அப்படின்னா அவங்களால நமக்கு எந்த தொல்லையுமே இருக்காது. அதே மாதிரி கரெக்டான நேரத்துக்கு அவங்கள தூங்க வச்சு அந்த மாதிரி பழக்கப்படுத்திட்டோம் அப்படின்னாலே தூங்கிட்டாங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு 2 hours கிட்ட தூங்குவான் என் பையன். ஸோ அந்த மாதிரி நம்ம டைம் வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து நம்ம கையில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் வீட்டு வேலையும் பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக வந்து ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி முன்னாடியே ப்ரீ பிளானிங் பண்ணிக்கணும். அதோட ப்ரிப்பரேஷன் வந்து நமக்கு கிடைக்கிற நேரத்தில் பண்ணி வச்சிடணும். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணும்போது சமையல் வேலை நமக்கு ஒரு பெரிய வேலையாக இருக்காது. அப்புறம் காலையில் 10 மணிக்கு வந்து பிள்ளைங்க எல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம பாத்திரம் கழுவுறது, வீடு கூட்டுறது, வாஷிங் மிஷின் துணி போடுறது, இப்படி எல்லா க்ளீனிங் ஒர்க்கையுமே கையோட எல்லாத்தையும் முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு இன்னுமே மைண்டு ரிலீஃபாக இருக்கும். இப்போ ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னாலே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மைண்டில் வந்து வீடு கூட்டணும், பாத்திரம் கழுவணும், மாவு ஆட்டணும், இது வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஒரு மைண்ட் செட்டில் இருந்தோம் அப்படின்னா நம்மளால் நிச்சயமாக வந்து படிக்க முடியாது. அதனால் அந்த 10 மணிக்கு அப்புறம் நான் ₹1,00,000 கொடுத்தாலும் வேலை செய்ய மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டை வச்சுக்கோங்க. அந்த 10 மணிக்குள்ளே எல்லா வேலையும் கம்ப்ளீட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி படிங்க. அப்படி படிக்கும்போது தான் நம்மளால் நிறைய டைம் படிக்க முடியும். ஏன்னா குழந்தைங்க ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் நம்ம கரெக்டாக புக்கை எடுத்தோம் அப்படின்னா அவங்க வீட்டுக்கு வர வரைக்கும் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 hours கிடைக்கும். ஸோ அந்த டைமை நம்ம வந்து நல்லா யூஸ் பண்ணாலே நமக்கு ஒரு நாளைக்கு நிறைய நேரம் படிக்கிறதுக்கு கிடைக்கும். அப்புறம் தூக்கம் வராமல் எப்படி படிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நம்ம வந்து படிக்கணும்னு நம்ம தான் முடிவு பண்ணியிருக்கோம். நமக்கு ஒரு வெற்றி தேவை, நம்ம குடும்பத்துக்கு வந்து ஒரு பொருளாதார முன்னேற்றம் தேவை, நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம நல்ல கல்வியை கொடுக்கணும், அவங்களோட வாழ்க்கை தரத்தை நம்ம உயர்த்தணும். அப்புறம் நம்ம படித்த படிப்புக்கான ஒரு அடையாளம், அங்கீகாரம் இந்த சமுதாயத்தில் கிடைக்கணும். பொருளாதார சுதந்திரத்தோடு நம்ம வாழணும். நம்ம ₹1 வேணும் அப்படின்னாலும் நம்ம போய் இன்னொருக்கிட்ட கேட்கக்கூடிய ஒரு நிலைமையில தான் நம்ம இருக்கோம். அதாவது இன்னொருத்தர்னா நம்ம ஹஸ்பண்டாக இருக்கலாம். ஸோ அப்படி ஹஸ்பண்ட்டை போயிட்டு எனக்கு இந்த பர்பஸ்க்கு இவ்வளோ பணம் வேணும், ஒருவேளை அவங்க வந்து எந்த கேள்வியும் கேட்காம நமக்கு கொடுக்கலாம். பட் இருந்தாலும் அது அவங்களுடைய உழைப்பு. ஸோ நமக்கு வந்து பொருளாதார சுதந்திரம் வேணும் அப்படின்னு நம்ம மனசில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம கண்டிப்பாக படிக்கணும். நம்ம புக்கு எடுக்கும் போதே நம்ம இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டோம்னா நம்ம எவ்வளோ ஹாப்பியாக இருப்போம் அப்படின்றதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டே வந்து அப்படியே இமேஜின் பண்ணி பார்க்கணும். நம்மளுடைய கனவு வந்து எப்போவுமே வந்து உயர்வானதாக தான் இருக்கணும். புக்கை எடுக்கும் போதே வந்து இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இவ்வளோ வேலை இருக்குது, இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம படிக்கிறோமே, இப்போது 2 மணி நேரம் தான் நமக்கு டைம் இருக்குது, அதுக்குள்ளே நம்ம படிச்சிட முடியுமா
தெரியுமா, அவ்வளோ பேர் அங்கே போய் படிக்கிறாங்க, இங்கே போய் படிக்கிறாங்க, அகாடமி போய் படிக்கிறாங்க, அப்படி இப்படின்னு மைண்டில் வந்து நம்ம நெகட்டிவாக நினச்சிக்கிட்டு நம்மளை பற்றி ரொம்ப தாழ்வாக நினச்சிக்கிட்டு நம்ம வந்து என்ன செய்வோம்னா நிறைய நேரத்தில் நம்மளே நம்ம டீமோட்டிவேட் ஆகிக்கிறோம். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு இந்த முயல் ஆமை ரேஸ் கதை உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஃபாஸ்ட்டாக போயிட்டு அந்த முயல் போய் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் இந்த ஆமை வந்து பொறுமையாக போயிட்டு ஃபஸ்ட்டாக ஜெயிச்சிடும். அதை தான் நானும் சொல்கிறேன். நமக்கு கிடைக்கிற நேரத்தை நம்ம சரியாக பயன்படுத்தணும். நம்மளோட இலக்கு வந்து நம்ம வேகமாக படிச்சுட்டு போகணும் அப்படின்றத இல்லை, நம்ம படித்த கண்டென்ட் வந்து நமக்கு மைண்டில் இருக்கணும், கடைசியில் நம்ம ஜெயிக்கணும், அதுதான் நமக்கு முக்கியம். அதனால் தூக்கம் வரும் அப்படின்ற மைண்ட் செட்டோடே புக்கை எடுக்காதீங்க. இந்த எக்ஸாமில் நான் பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா என் லைஃப்பில் எனக்கு என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இமேஜின் பண்ணுங்கள். இந்த இடத்துக்கு நீங்கள் வரத்துக்கு உங்களுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்களுடைய அந்த தியாகத்தை நினைங்க. நிறைய பேர் வந்து நீ படின்னு ஹஸ்பண்ட்லாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும். நம்ம வந்து எல்லா எக்ஸாம்லேயும் நம்ம தோத்துட்டே இருப்போமா அப்படின்ற மாதிரிலாம் இல்லாமல் இந்த நிலமை மாறும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக படிப்போம், நம்மளால் முடியும். கண்டிப்பாக நான் நினச்சதை வந்து அடைவேன், நான் ஜெயிச்சு காட்டுவேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுற என்னோடய ஹஸ்பண்ட் இல்லை என்னோடய அப்பா, என்னோடய அம்மா இல்லை என் குழந்தைங்க எல்லாத்துக்கும் வந்து நான் சந்தோஷத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம மைண்டில் நம்ம பாசிட்டிவாக நினச்சிட்டு நம்ம ஒரு வேலையை செய்யும்போது அதில் இருக்கக்கூடிய கஷ்டம், தூக்கம், டயர்டு எதுவுமே இருக்காது, எல்லாமே மறைஞ்சு போயிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து மோட்டிவேட் பண்ணிக்கோங்க. 1000 வந்து மோட்டிவேஷனுக்கு நீங்கள் வீடியோ பார்த்தாலும் நம்ம மோட்டிவேட் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் அங்கே ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப நம்ம வேகமாக ஓடுறதுக்கு நமக்கு ஒரு உத்வேகமாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தொடர்ந்து படிங்க. என்னால் முடியாது, டைம் மேனேஜ் பண்ண முடியல, தூக்கம் வருது, இப்படி காரணம் சொல்லாமல் அந்த போராட்டம், அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி ஈஸியாக வெளியில் வர முடியும் அப்படின்னு யோசித்து படிங்க. நிறைய டைம் வந்து படிக்க ஸ்பெண்ட் பண்ணுங்கள். கிடைக்கிற நேரத்தை வந்து சரியாக பயன்படுத்துங்க. உங்களால் நிச்சயமாக வந்து படிக்க முடியும். நம்மளுடைய அடையாளம், அங்கீகாரம் இந்த சமுதாயத்தில் நமக்கு கிடைக்கும், நமக்கும் பொருளாதார சுதந்திரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு படிங்க. நிச்சயமாக வெற்றி பெற முடியும். ஆல் தி பெஸ்ட். தொடர்ந்து படிங்க. ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட்டு அடுத்த விலாகில் பார்ப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.